வணக்கம். ஓய்ந்தது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம். சட்டென சீமானுக்கு தேதி குறித்த முதலமைச்சர் ஸ்டாலின். பயங்கர அதிர்ச்சியில் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாளை, அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இந்த இடைத்தேர்தலில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் மட்டுமே முக்கிய போட்டியாளர்களாக களத்தில் இருக்கின்றனர். அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக உள்ளிட்ட முக்கிய எதிர்க்கட்சிகள் புறக்கணித்து விட்டதால் திமுக வழக்கமான இடைத்தேர்தல் பார்முலாவை இந்த இடைத்தேர்தலில் பின்பற்றவில்லை. ஈரோடு மாவட்ட அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மட்டுமே தேர்தல் பணிகளை கவனித்து வந்தார். அவ்வப்போது அமைச்சர்கள் நேரு, வேலு, செந்தில் பாலாஜி மற்றும் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் மட்டுமே ஈரோட்டுக்கு வந்து சென்றனர். அதேபோல் நாம் தமிழர் கட்சி மட்டுமே போட்டியில் இருப்பதால் இந்த இடைத்தேர்தலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரத்திற்கு வரவில்லை. அது மட்டுமல்ல, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாவது பிரச்சாரத்திற்கு வருவார் என திமுகவினர் எதிர்பார்த்தனர். ஆனால் சீமானுக்கு எதிராக தேர்தல் அறிவிப்பார்க்க மாவட்ட அமைச்சர் முத்துசாமி போதும் என்று கருதி உதயநிதியும் ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரவில்லை. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, மற்றொரு புறம் கடந்த 10 நாட்களாக ஈரோட்டிலே முகாமிட்ட நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தினமும் இரவு பொதுக்கூட்டம் போட்டு பெரியாரையும் திமுக அரசையும் தொடர்ந்து கடுமையாக விமர்சித்தார். குறிப்பாக சீமான் அவர்கள் தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்களை கடுமையாக தாக்கி பேசிய நிலையில் திமுக இதற்கு அரசியல் ரீதியாக எந்த பதிலும் தேர்தல் களத்தில் கூறவில்லை. இந்த சூழலில் பெரியாரிய கூட்டமைப்பை சேர்ந்த விடுதலை தமிழ் புலிகள் கட்சி சார்பில் கும்பகோணத்தைச் சேர்ந்த வெண்ணிலா ஈரோடு கிழக்கு தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு கால்குலேட்டர் சின்னத்தை பெற்றார். அவருக்கு பிரச்சாரம் செய்கிறோம் என்ற வகையில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் குடந்தை அரசன், மே 17 திருமுருகன் ஆகியோர் முழுக்க சீமானுக்கு எதிராக பதிலளிக்கும் களமாக ஈரோடு கிழக்கு பிரச்சார களத்தை பயன்படுத்திக் கொண்டனர். இப்படி கருத்தியல் ரீதியாகவும் கள ரீதியாகவும் சீமானுக்கு எதிராக பெரியார் உணர்வாளர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பயன்படுத்திக் கொண்டனர். அதே நேரம் திராவிட மாடல் அரசை நடத்தி வரும் திமுக சீமான் விவகாரத்தில் இந்த அளவு பொறுமை காப்பது ஏன் என்றும் பல்வேறு தரப்பினர் வெளிப்படையாகவே கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் இது குறித்து திமுக வட்டாரத்தில் விசாரித்த போது அவர்களின் அவசரம் எங்களுக்கு புரிகிறது. ஆனால் சீமானுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அரசியல் ரீதியான கடுமையான அடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில வியூகங்களை திமுக வகுத்துள்ளது என்றும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமானுக்கு டெபாசிட் கிடைக்கக்கூடாது என்பதுதான் தேர்தல் களத்தில் திமுகவின் வியூகம் என்றும் கூறியுள்ளனர். மேலும் சீமானை எதிர்த்து போராட்டம் செய்வது, பிரச்சனை செய்வது ஆகியவற்றால் இடைத்தேர்தல் களத்தில் சீமான் எதிர்பார்ப்பதுதான் நடக்குமே தவிர வேறு எதுவும் நடக்காது என்றும், இதனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் திமுகவினர் சீமானுக்கு எதிராக எந்தவித கழகத்திலும் ஈடுபடவில்லை என்றும் கூறுகின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிந்த ஒரு சில நாட்களில் அநேகமாக பிப்ரவரி 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சீமான் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. அவர் மீது ஏற்கனவே தமிழகம் முழுவதும் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. பற்றாக்குறைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்திலும் நீங்கள் வெங்காயம் வீசினால் நான் வெடிகுண்டு வீசுவேன் என்று அவர் பேசிய பேச்சுக்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதெல்லாம் வைத்து சட்ட ரீதியான ஆலோசனை தொடர்ந்து நடந்து வருகிறது. சீமான் வெளியிருக்கும் போதே ஆயிரக்கணக்கான கட்சி நிர்வாகிகள் திமுகவிற்கு வந்துவிட்டனர். இப்படிப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் நிற்கும் வகையிலான வழக்கின் அடிப்படையில் சீமான் மீது உறுதியான சட்ட நடவடிக்கை எடுத்த பிறகு நாம் தமிழர் கட்சியை இந்த தேர்தலுக்குள் திமுக துடைத்துவிட வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கும் கணக்கு என்று கூறப்படுகிறது. மொத்தத்தில் தேர்தல் முடியட்டும், பொறுத்திருந்து பாருங்கள் என்று திமுக தரப்பில் கூறி வருகின்றனர். சீமான் மீது கண்டிப்பாக உறுதியான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.